ராமாபுரம் ஊரோட எல்லையில ஒரு சின்ன குடிசை. அங்க ரங்கையா ரங்கம்மா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரங்கையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். தினமும் காட்டுக்கு போய் அங்க விறகு வெட்டி அதை சந்தையில கொண்டு போய் வித்து பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பணத்தை வச்சுதான் அவனுடைய மனைவி ரங்கம்மாவும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தா. ஆனா ஏழையா இருக்கிறதுனால வர வெறுப்பு அவ வார்த்தைகள்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில ரங்கம்மா காலியா இருக்கிற அரிசி டப்பாவை கீழே போட்டு உடைச்சு, ஏங்க, ஆகாயத்துல சூரியன் நடு நெத்தியில நின்னுக்கிட்டு இருக்கான், இன்னும் நீங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீட்ல சமைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி கூட கிடையாது. ரங்கையா தூக்க கலக்கத்துல எழுந்திருச்சு தலைய சொரிஞ்சுக்கிட்டு, ஐயோ, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா ரங்கம்மா? ராத்திரியெல்லாம் கொசுக்கடி தாங்க முடியாம இப்பதான் படுத்து தூங்குனேன். அது பொறுக்கல வந்து எழுப்பிட்ட. ஆ, படுங்க படுங்க, நல்லா படுத்து தூங்குங்க. பசி எடுக்கும்போது தானாவே உங்க தூக்கம் எல்லாம் போயிடும். பக்கத்துல அந்த சீதாவோட வீட்டை பாருங்க. அவளுடைய வீட்டுக்காரரு காலையில வயலுக்கு போகும்போது அவ வடைய சுட்டு எடுத்து கொடுத்து அனுப்புறா. அதோட வாசம் வரும்போதே எனக்கு பசி அதிகமாகுது. ஆனா நம்ம வீட்டுல கஞ்சி கூட இல்ல. என்னது வடையா? காலங்காத்தால வடையா? உனக்கு எதுக்கு ரங்கம்மா இந்த ஆசையெல்லாம்? நமக்கு கஞ்சி கிடைக்கிறதே பெரிய விஷயம். சரி விடு, நான் காட்டுக்கு போறேன். போய் நிறைய விறக வெட்டி கொண்டு வந்து வர்ற காசுல பருப்பு வாங்கிட்டு வரேன். அப்ப நீயும் நிறைய வடை சுட்டு சாப்பிடலாம். அதானே, வெறும் பேச்சு பேச சொன்னா நல்லா தான் பேசுவீங்க. முதல்ல எழுந்திருச்சு போய் முகத்தை கழுவுங்க. அந்த ஊரோட வட்டி வியாபாரி கோட்டைய கிட்ட கடன் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. யாரு அந்த கோட்டையா கிட்ட போய் நான் கடன் வாங்கினமா? அதெல்லாம் நடக்காது. போன தடவை வாங்கின 10 ரூபாய் கடனுக்கே அவன் தெருவில் நிற்க வச்சு கேட்டான். அவங்கிட்ட வாங்குறதுக்கு சும்மா இருக்கலாம். நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. ஆனா இன்னைக்கு சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு வரும்போது அரிசி வாங்கிட்டு வந்தாதான் சாப்பாடு, இல்ல பட்னியா தான் இருக்கணும். பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரங்கையா எழுந்திருச்சு முகத்தை கழுவிக்கிட்டு வேற வழி இல்லாம கோட்டையாவோட கடைக்கிட்ட போனான். கோட்டையா கடைக்கு முன்னாடி ஒரு டேபிள போட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் முன்னாடி ரங்கையா கைய கட்டிட்டு நின்னான். ஐயா, ஐயா, கும்பிடுறாங்க ஐயா. யார் அது? ஓ ரங்கையாவா? என்னப்பா ரங்கையா, காலையிலேயே இந்த பக்கம்? பழைய கடனை கொடுக்க வந்தியா இல்ல புதுசா கடன் கேட்க வந்தியா? ஐயா, உங்க பழைய கடனை நான் நிச்சயமா கொடுத்துடுவாங்க. இப்பெல்லாம் சரியா விறகு கிடைக்கிறதில்ல, அதனால வருமானம் இல்ல. வீட்டுல என் பொண்டாட்டி ரங்கம்மா பட்டினியா இருக்கா. ஒரு 5 ரூபாய் கடன் கொடுத்தா நாளைக்கு விறகு வெட்டி கொடுத்துடுவேன். என்ன சொன்ன? நாளைக்கு திருப்பி கொடுப்பியா? இங்க பாரு ரங்கையா, ஏற்கனவே நீ வாங்கின 10 ரூபாய திருப்பி தரல. இதுல புதுசா 5 ரூபாய் கடன் கேட்கறியா? பழைய கடனை முதல்ல தீர்த்துடு. வேணும்னா உன் கோடாலி அடகு வச்சுட்டு 5 ரூபாய வாங்கிக்கோயேன். என்னது, கோடாலிய அடகு வைக்கணுமா? அதை கொடுத்துட்டா எப்படிங்கய்யா நான் மரத்தை வெட்டுவேன்? தயவு செஞ்சு கோடாலிய மட்டும் கேட்காதீங்க. அப்படின்னா வந்த வழியிலேயே போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரங்கையா ரொம்பவும் சோகமா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில சீதா வீட்டை விட்டு வெளியில வந்தா. அவ கையில ஒரு தட்டு நிறைய வடையும் இருந்துச்சு. என்ன ரங்கையா, காலையிலேயே எங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்க? எங்க வீட்ல இன்னைக்கு வடை செஞ்சேன். உன் பொண்டாட்டி ரங்கம்மாவுக்கு கொடுக்கணும் போலதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இது எங்களுக்கே பத்தாதே. சீதாவோட பேச்சு ரங்கையா மனசுல முள்ளு குத்துற மாதிரி குத்திக்கிச்சு. ஒருத்தன் வறுமையில இருந்தா அவன்கிட்ட பணம் இல்லாம இருக்கிற சோகம் மட்டும் இல்ல, மத்தவங்களும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த சோகத்தோடவே அவன் பொறுமையா காட்டு வழியா நடந்து போனான். மதிய நேரம் பயங்கரமான வெயில்ல ரங்கையா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். காலையில இருந்து அவன் எதுவுமே சாப்பிட்டதில்ல. அதனால அவனுக்கு ரொம்ப சோர்வாவும் இருந்துச்சு, மயக்கமும் வந்துச்சு. ஆனா சீதா கிண்டல் பண்ணது, கோட்டையா அவமானப்படுத்தினது எல்லாமே அவன் மனசுக்குள்ள வந்து போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில அசதியா அவன் கீழே உக்காந்துட்டான். கடவுளே, இன்னும் எத்தனை நாளைக்கு வயிற்றுக்கு சரியா சாப்பாடு இல்லாம கண்ணுக்கு நிறைவா தூக்கம் இல்லாம கஷ்டப்படணும்? அந்த கோட்டையா கிட்ட இருக்கிறதுல பாதி இருந்தா போதுமே. அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ முனகிற சத்தம் கேட்டுச்சு. ரங்கையா யாருன்னு எழுந்துச்சு போய் பார்த்தா அங்க வயசான ஒரு முனிவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு. அவரை பார்த்த ரங்கையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ரங்கையா அவர் பக்கத்துல போய்
அவன்கிட்ட இருக்கிற தண்ணிய கொஞ்சம் அந்த சாமியாருக்கு குடிக்க கொடுத்தான். ஐயா ஐயா என்னாச்சுங்க ஐயா? எழுந்துருங்க. ஐயோ பாவம், வெயில் தாங்க முடியாம மயங்கிட்டாரு போல. ரங்கையா அவனுடைய துண்டை எடுத்து அந்த முனிவருக்கு காத்து விசிறினான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த முனிவர் கண்முழிச்சு பார்த்தாரு. யாருப்பா நீ? தாகத்தால என் உயிர் போற நிலைமையில அமிர்த மாதிரி தண்ணிய கொடுத்து காப்பாத்தி இருக்கியே, இந்த நன்றிய நான் மறக்க மாட்டேன். உன் பேர் என்ன? என் பேரு ரங்கையாங்க. நான் இந்த காட்டுல விறகு வெட்டுறவன். நீங்க யாரு? இந்த காட்டுல தனியா என்ன பண்றீங்க? நான் உலகத்தை சுத்தி வர ஒரு முனிவன். இமயமலையில இருந்து தவம் செய்யறதுக்காக இந்த காட்டுக்கு வந்து வழி தெரியாம சுத்தி மயங்கி விழுந்துட்டேன். ஆமா, நீ யாருப்பா? உன்னோட முகத்துல எதுக்கு இவ்வளவு சோகம் தெரியுது? உன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். என் கஷ்டத்தை தீர்த்து வைக்க அந்த சாமியால கூட முடியாது சாமி. எனக்கு என்ன வேணும்? போட்டுக்க நல்ல துணி, 3 வேளை சாப்பாடு. நான் பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் தவம் செஞ்சதால எனக்கு நிறைய சக்திகள் இருக்கு. உன் கஷ்டத்தை என்னால தீர்க்க முடியும். உனக்கு 3 வரங்களை கொடுக்கறேன். நீ என்ன கேட்டாலும் அது நிச்சயமா உனக்கு கிடைக்கும். அத கேட்ட உடனே ரங்கையா ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். ஆ, உண்மையாவா சாமி? நீங்க ஒன்றும் என்னை வச்சு கிண்டல் எதுவும் பண்ணலையே. நான் என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஒருவேளை தங்கம் கேட்டா கூட கிடைக்குமா? தங்கம் மட்டும் இல்லப்பா, இந்த ராஜ்யமே உனக்கு சொந்தமாகணும்னு கேட்டாலும் நிச்சயமா சொந்தமாகும். ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, 3 வரங்களை மட்டும்தான் நீ கேட்கணும். அந்த 3 வரங்கள் உனக்கு தான். பொறுமையா, அவசரப்படாம என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. அவசரப்பட்டு 3 வரங்களை வீணாக்கிடாத. அத கேட்டு ரங்கையா அந்த முனிவர் கால்ல விழுந்து, சாமி, நீங்க செய்யற உதவி ரொம்ப பெருசு. நான் அவசரப்பட மாட்டேன். நான் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி ரங்கம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா வரங்களை கேட்கறேன். நல்லது, போயிட்டு வாப்பா. எப்பவும் பேராசப்படாத. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ரங்கையா ரொம்பவும் சந்தோஷமா அவனுடைய கோடாலியை எடுத்து தோள்ல போட்டுக்கிட்டு காட்டு வழியா ஊருக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தான். வர வழியில அவனுக்கு பலவிதமான ஆலோசனைங்க வந்துகிட்டு இருந்துச்சு. அவனுக்கு நடக்கிற மாதிரியே இல்ல, காத்துல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஹா, இன்னிலிருந்து என் தலையெழுத்து மாறப்போகுது. நான் இனி சாதாரண ரங்கையா இல்ல, நான் தான் இந்த ராஜ்யத்தோட மகாராஜா. என் பொண்டாட்டிக்கிட்ட போய் முதல்ல விஷயத்த சொல்லணும். அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். பட்டு புடவை, நகை, வைரம் எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கணும். அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வழியில அந்த ஊரோட தலைவரை பார்த்தான். சாதாரணமா இருந்தா அவரை பார்த்தது குனிஞ்சு வணக்கம் போடுவான். ஆனா இன்னைக்கு அவரை தாண்டி போய்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறத கூட தெரியாம போய்கிட்டு இருக்கான். டே ரங்கையா, என்ன பார்த்தோம் பார்க்காம போய்கிட்டு இருக்க? அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? காலம் மாறிடுச்சுங்க ஐயா. நாளையிலிருந்து நீங்க என்ன பார்த்து வணக்கம் வைப்பீங்க. நாளையிலிருந்து என்ன பாருங்க. தலைவருக்கு ஒண்ணுமே புரியாம இவனுக்கு ஒருவேளை பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ரங்கையா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவன் வர நேரத்துல வீட்ல திண்ணையில உக்காந்துக்கிட்டு ரொம்பவும் சோகமா அரிசியில இருக்கிற கல்ல பொறுக்கிக்கிட்டு இருந்தா ரங்கம்மா. அப்பதான் ரங்கையா பக்கத்துல வந்தான். ரங்கம்மா, ரங்கம்மா, என்ன இது? அரிசியில கல்லு பொறுக்கிக்கிட்டு இருக்கியா? அந்த அரிசிய தூக்கி போடு. ரங்கம்மா முறத்த கீழே வச்சுட்டு எழுந்திருச்சு நின்னு, என்னையா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஏதாவது புதையல் ஏதாவது கிடைச்சதா என்ன? புதையல் இல்ல ரங்கம்மா, அதை விட பெருசு. காட்டுல ஒரு முனிவரை பார்த்தேன். எனக்கு 3 வரங்களை கொடுத்துருக்காரு. நீ என்ன கேட்டாலும் சரி, அது இப்பவே உன் கண்ணு முன்னாடி வரும். ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல வெயில்ல வேலை பார்த்ததுல மண்டகிண்ட ஏதாவது குழம்பி போயிடுச்சா? இல்ல ரங்கம்மா, எனக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல. அந்த சாமியாரு ரொம்ப மகிமை வாய்ந்தவரு. அவரு எனக்கு 3 வரங்களை கொடுத்துருக்காரு. அப்படியா? உண்மையாவா? சரியா, அவசரப்படாத, சத்தம் போட்டு கத்தாத. 3 வாரம் இருக்குல்ல, பொறுமையா யோசிச்சு எதுவா இருந்தாலும் கேட்கலாம்.
நாம பணக்காரங்களா ஆக போற போல. ஆமா, இப்ப சொல்லு. நாம என்ன கேட்கலாம்? நமக்கு என்ன வேணும்? 2 பேரும் அமைதியா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வெளியில இருட்டாக ஆரம்பிச்சது. அவங்க வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு விளக்கு எரிஞ்சுது. அந்த விளக்கு வெளிச்சத்துல அவங்க 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. முதல்ல நமக்கு பெரிய வீடு வேணுங்க. அந்த ஊர் தலைவரோட வீட்டை விட பெரிய வீடு, 2 மாடி வீடு. ஆ, இல்ல 3 மாடி வீடு, அதுதான் வேணும். ஆ, சரியா சொன்ன. பெரிய வீடு, நிறைய வேலைக்காரங்க. நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்புறம் அந்த கோட்டையா இருக்கானே, அவன் என் வீட்டுக்கு காவல்காரனா இருக்கணும். அது மட்டும் போதுமா? எனக்கு நிறைய நகை வேணும். காதுல பெரிய ஜிமிக்கி மாட்டலோட இருக்கணும். அப்புறம் கழுத்துல 7 அடுக்கு 8 அடுக்கு சங்கிலி இருக்கணும். கொலுசு கூட வெள்ளியில இருக்க கூடாது, தங்கத்துல இருக்கணும். அப்புறம் எனக்கு ஒரு 100 ஏக்கர் வயல் வேணும். ஊர்ல இருக்கிற நிலமெல்லாம் நமக்கு சொந்தமாகணும். அப்புறம் பசங்க, நமக்கு தான் பசங்க இல்லையே. ஒரு வரம் பிள்ளைங்களுக்காக கேட்டுக்கலாமா? குழந்தைங்களா? குழந்தைங்க பிறந்தா நம்ம சொத்து அவங்க எடுத்துப்பாங்க. முதல்ல நாம சொத்து அனுபவிக்கலாம். அப்புறம் குழந்தைங்கள பத்தி யோசிக்கலாம். நம்ம வாழ்க்கையை வாழணுமே. ம், சரிங்க. அப்படின்னா மொத கோரிக்கை பெரிய பங்களா வீடு, அதுல நிறைய வேலைக்காரங்க. 2வது கோரிக்கை என்னைக்குமே கரையாத சொத்து, நகை. அப்புறம் 3வது கோரிக்கை நம்ம 2 பேருக்கும் சாவே வரக்கூடாது. அப்பதானே காலத்துக்கும் இந்த சொத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். அடடே, ரொம்ப அருமையா இருக்கு. நீ ரொம்ப புத்திசாலி தான். சரி, இதுல முதல்ல எதை கேட்கறது? ஏதோ ஒண்ணு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பார்த்து பொறுமையா 3த்தையும் கேட்கணும். முதல்ல நீங்க போய் கை கால் முகத்தை கழுவிட்டு வாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு பொறுமையா உட்காந்து கேட்கலாம். சாப்பாடா? வீட்ல என்ன இருக்கு? வெறும் கஞ்சி தானே இருக்கும். என்ன பண்றது? வரத கேக்குற வரைக்கும் நாம ஏழைங்க தான். போப்போ. கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து ரங்கையா சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தான். அப்ப ரங்கம்மா ஒரு வாழை இலையை போட்டு அதுல கஞ்சிய பரிமாறினா. ரங்கையா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலைங்கிறதுனால அவனுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. ஆனா அவனுடைய கனவுல விருந்து சாப்பாட பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். சரியா அப்பதான் பக்கத்து வீட்டு சீதாவோட வீட்டுல இருந்து மறுபடியும் வடை சுடுற வாசம் வந்துச்சு. அவங்க ராத்திரிக்கும் கூட வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க போல. அப்போ அந்த வடையோட வாசத்தை ரங்கையா முகர்ந்து பார்த்து, அடடா, என்ன வாசம் ரங்கம்மா! அந்த சீதா மறுபடியும் வடை சுடுறா போல. அதான் காத்துல அந்த வாசம் வருது. அவங்களுக்கு என்னங்க, அவங்க வசதியானவங்க, அதான் வடையெல்லாம் சுட்டு சாப்பிடுறாங்க. நமக்கு கஞ்சி மட்டும்தான். இன்னைக்கு கஞ்சி கொடுங்க, நாளைக்குல இருந்து நாமளும் வடை பொரிச்சு சாப்பிடலாம். இந்த வெறும் கஞ்சியும் துவையலையும் எப்படி சாப்பிட சொல்ற ரங்கம்மா? அந்த வடையோட வாசம் என்ன அப்படியே சுண்டி இழுக்குது. ச்சே, அந்த சுட சுட செய்யற வடை அப்படியே என் இலைக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படின்னு ரங்கையா வாய் திறந்து சொன்னானோ இல்லையோ, அப்பதான் காத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு. டங்குன்னு சொல்லி ஒரு கூடை ஒண்ணு அவங்க முன்னாடி வந்து விழுந்துச்சு. அந்த கூடையில மணமணக்கிற சூடான வடை இருந்துச்சு. அந்த வடை ரங்கையோட இலையில வந்து விழுந்துச்சு. ரங்கையா ரங்கம்மா 2 பேரும் அத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு அப்படியே வாய் பொளந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரங்கம்மா தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ ஐயோ ஐயோ, உங்க வாயும் நீங்களும் என்னது கேட்டீங்க? என்னது கேட்டு தொலைஞ்சிங்க? ஏன் வடை வந்துச்சு? நான் வடை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அது உண்மையிலேயே என் இலைக்கு வந்துடுச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, பெரிய வீடு நகை எல்லாத்தையுமே வரமா கேட்டுக்கலான்னு பார்த்தா இப்படி வடைய வரமா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்களே. வாய் முடிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்போ வீடு கனவு போயிடுச்சு. அடுத்து 2 இருக்கு, அததான் மிச்சம் கேட்கணும். நான் ஏதோ வாய் தவறி வடை வேணும்னு கேட்டுட்டேன் ரங்கம்மா. கோச்சிக்காத. ஆனா இந்த வடைய பாரேன், எவ்வளவு நல்லா இருக்குல்ல. வயிறார சாப்பிட்டுட்டு இன்னும் 2 வரம் இருக்கே, அதை பொறுமையா கேட்கலாம். சாப்பிட்டு தொலைங்க. ஹ, மாடி வீடு வர வேண்டிய இடத்துல வெறும் வடை வந்திருக்கு. இதுல கூட என்ன வேற துணைக்கு சாப்பிட கூப்பிடுறீங்க? இந்த வடையெல்லாம் உங்க இலையில இருந்து அப்படியே உங்க மூக்குல ஒட்டிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு ரங்கம்மா கோவத்துல சொன்னது அப்படியே நடந்துச்சு. டிங்குன்னு மறுபடியும் ஒரு சத்தம். ஐயோ, இது 2வது வரும் அப்படின்னு அவங்க 2 பேரும் நினைக்கிறதுக்கு உள்ளாரியே இலையில இருந்த
அம்புட்டு வடையும் ஒன்னோட ஒன்னா சேர்த்து ஒட்டிக்கிட்டு ரங்கையாவோட மூக்குல ஒட்டிக்கிச்சு. அதை எவ்வளவு இழுத்தாலுமே வெளியில வரல. ரங்கையா அவன் கையால மூக்கு பிடிச்சுக்கிட்டு சத்தமா கத்த ஆரம்பிச்சான். ஐயோயோ, என் மூக்கு, என் மூக்கு! ரங்கம்மா, என்னத்தை கேட்டு தொலைச்ச? இங்க பாரு, வடையெல்லாம் என் மூக்குல வந்து ஒட்டிக்கிச்சு. என்னால மூச்சு விட முடியல. கஷ்டமா இருக்கு, இதை பிடிச்சி இழு. ஐயோ, தெரியாம ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேனே. ரங்கம்மா வேகமா போய் ரங்கையாவோட மூக்குல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வடையை இழுக்க முயற்சி பண்ணா. ஐயோ, மெதுவா இழு, என் மூக்கே வந்துடும் போல தெரியுதே. எவ்வளவு இழுத்தாலும் வரலங்க. கோந்து போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிச்சு. இது என்ன வடை? கல்லு மாதிரி வேற இருக்கு. பாத்தியா, கோவத்துல வார்த்தைய விட்ட. இப்ப வாரமும் போச்சு, 2வது வாரமும் போச்சு. என் மூக்குல ஒட்டி இருக்கிற இந்த வடை வேற போக மாட்டேங்குது. இதே மூக்கோட நான் ஊருக்குள்ள எப்படி நடக்க முடியும் சொல்லு? எல்லாம் என்னோட தப்பு தாங்க. நான் தான் அவசரத்துல கோவத்துல ஏதோ வார்த்தையை விட்டுட்டேன். ஆனா இப்ப உங்க மூக்குல வடையை ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஊர்க்காரங்க உங்களை பார்த்தா ரொம்பவும் பயந்து போயிடுவாங்க. இனி எதுவும் செய்ய முடியாதுல்ல. மிச்சம் நம்மக்கிட்ட 1 வாரம் தான் இருக்கு. அந்த ஒரு வாரத்தை வச்சு நாம என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இந்த வடை என் மூக்குல இருந்து கீழே விழணும்னு வேண்டிக்கணும். இல்லனா என் உயிர் போயிடுமே. ஆனா ஆனா அந்த ஒரு வாரத்தை வச்சு நாம கொஞ்சம் நகையாவது கேட்கலாங்க. இந்த வடைய அதுக்கப்புறமா நான் டாக்டர்கிட்ட போயிட்டு ஆபரேஷன் பண்ணி எடுக்க சொல்லலாம். அதை கேட்டதும் ரங்கையாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. அடியே பைத்தியக்காரி, டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ண சொன்னா வடையை மட்டும் எடுக்க மாட்டாங்க. என் மூக்கையும் வெட்ட வேண்டிய நிலமை வரும். என் உயிர் போனா நீ சந்தோஷமா வாழ முடியுமா? அதுவே நான் உயிரோட இருந்தா கூலி வேலைக்கு போயாவது உன்னை காப்பாத்துவேன். சரிங்க, உங்க உசுரை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. நீங்க இல்லாம வெறும் பணத்தை வச்சு நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கண்ணையும் மூடிக்கிட்டு, இந்த வடை என் வீட்டுக்காரோட மூக்க விட்டு கீழே விழுந்து அவரு எப்பவும் போலவே சாதாரண மனுஷனா வாழணும். 3வது தடவையா டிங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அவ்வளவுதான், அவங்க வேண்டிக்கிட்டபடியே ரங்கையாவோட மூக்குல ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த வடையெல்லாம் மறைஞ்சே போயிடுச்சு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சோகமா பெருமூச்சு விட்டாங்க. 3 வாரமும் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அவங்க குடிசை ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இலையில அதே பழைய கஞ்சியும் அதே பழைய துவையிலும் தான் இருந்துச்சு. வடையும் இல்ல, அவங்களுக்கு நகையும் இல்ல, வீடும் இல்ல, வேலைக்காரங்களும் இல்ல, எதுவும் இல்ல. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டேன். பாத்தியா ரங்கம்மா, கைக்கு கிடைச்ச 3 வரத்தை நம்மளுடைய பேராசையாலையும் அவசரத்தாலையும் எழுந்துட்டோமே. ஆமாங்க, உங்களால பசியை பொறுத்துக்க முடியல, என்னால கோவத்தை பொறுத்துக்க முடியல. நாம ஆசைப்பட்டோம் தான், ஆனா அதை அடையறதுக்கு நாம சரியான ஆட்கள் இல்ல. கடைசியில மிச்சம் இருக்கிறது இதோ இந்த கஞ்சி மட்டும்தாங்க. பரவாயில்ல விடு ரங்கம்மா, இதை நாம தோல்வியா நினைக்க வேணாம். இது நமக்கு ஒரு பாடம். பணம் வருது அப்படின்னா நாம ரொம்ப பேராசைப்படுறோம். அதுக்கு அந்த பணம் இல்லாம இருக்கிறதே நல்லது தான். இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம் விடு. ஆமாங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் நல்லா இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எப்பவுமே துணையா இருக்கலாம். அதை விட பெரிய சொத்து வேற என்ன இருக்க போகுது? பிள்ளைங்களும் இல்ல, சம்பாதிக்கிறத வச்சு சாப்பிட்டு வாழ்க்கையே ஓட்டிடலாம். அது என்னமோ உண்மைதான். ஆனா இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டோம்ல. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு அந்த முனிவர் அப்பவே சொன்னாரு. ரங்கையா ரங்கம்மா 2 பேரும் அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேருமே நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. அன்னையில இருந்து அவங்க பேராசைப்படாம பக்கத்து வீட்டுக்காரங்களோட அவங்கள வச்சு பார்க்காம என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ரங்கையா மறுபடியும் எப்பவுமே வடை வேணும்னு கேட்கவும் இல்லை, ரங்கம்மா எப்பவுமே எனக்கு நகை வேணும் அப்படின்னு கேட்கவும் இல்லை. அந்த ஊர் ரொம்ப அமைதியா இருந்தாலும் கூட அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்கார பூபதி பேரை சொன்னாலே அந்த அமைதி கெட்டு போயிடும். ஒரு நாள் சாயந்தர நேரம் கிருஷ்ணா அவனுடைய வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது பூபதி அவனுடைய அடியாளோட சேர்ந்து அங்க வந்தான். என்னடா கிருஷ்ணா, வயல் பச்சை பசேல்னு இருக்கு. வணக்கங்க ஐயா, எல்லாம் உங்க கருணை தான். என்னோட கருணை இல்லடா, இது இந்த பூமியோட கருணை. முக்கியமா அந்த பாழடைஞ்ச கோவில் பக்கத்துல இருக்கிற
உன்னோட 3 ஏக்கர் நிலத்தோட கருணை. புரியலங்க ஐயா. இதுல புரியாம இருக்க என்ன இருக்கு? அந்த பாழடைஞ்ச கோவில் பக்கத்துல இருக்கே உன்னுடைய 3 ஏக்கர் பூமி. அத எனக்கு இப்ப வித்துடு. மன்னிச்சிடுங்க ஐயா, அது வறண்ட பூமியா இருந்தாலும் என்னால அதை விற்க முடியாது. அது எங்க தாத்தா எனக்காக கொடுத்தது. என்னடா எங்க ஐயா கேட்டுக்கிட்டு இருக்காரு முடியாதுங்கிற? உனக்கு எவ்வளவு திமிரு? நீ சும்மா இருடா ஹரி. இவன் ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு கிருஷ்ணா, அது ஒரு வறண்ட பூமி. அது உனக்கு எதுக்கும் பயன்படாது. 2 மடங்கு விலைய கொடுக்கறேன். ஒழுங்கா அதை எனக்கு கொடுத்துட்டு போயிடு. வேணும்னா 10,000 ரூபாய் தரேன். மன்னிச்சிடுங்க ஐயா, நீங்க 10,000 இல்ல, லட்ச ரூபாயே கொடுத்தாலும் அதை நான் விற்க முடியாது. அது எங்க முன்னோர்களோட சொத்து. முன்னோர்களோடதா? மரியாதையா உங்ககிட்ட பூமியை கொடுன்னு கேட்டேன். ஆனா நீ கேட்க மாட்டேங்கிற. சரி, இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். ஒழுங்கு மரியாதையா 2 நாள்ல உன் பூமியை நீ எனக்கு எழுதி கொடுக்கல, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பூமியும் உனக்கு சொந்தமாகாது. உன்கிட்ட இருந்து அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். யோசிச்சு சொல்லு. அப்படி பூபதியும் ஹரியும் கிருஷ்ணாவை மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் கிருஷ்ணா என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி கிராமத்துல இருக்கிற பஞ்சாயத்துல ஜனங்க எல்லாருமே இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா ரங்கையா, அந்த பூபதி எப்பவும் திமிரு பிடிச்சவன் தான். இந்த தடவை அவன் பார்வை நம்ம கிருஷ்ணா மேல எல்லாம் விழுந்திருக்கு. அந்த வறண்ட பூமியில என்ன இருக்குன்னு இவர் வாங்க பாக்கறாரு. அதுல ஒரு புல்லு கூட முளைக்காது. அதுதாண்டா புரியாத புதிரு. அந்த பூபதி லாபம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டான். அப்படி அந்த வறண்ட பூமியில என்ன இருக்குன்னு தான் தெரியல. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சிவையா அப்படிங்கிற தாத்தா யோசிச்சு மெதுவா இரும்பினாரு. பூபதி ஆசைப்படுறது அந்த பூமிக்காகலாம் இல்லப்பா. வேற எதுக்காக? அந்த பூமிக்கு கீழே இருக்கே அதுக்காக. பூமிக்கு கீழே என்ன இருக்குது தாத்தா? எதுனா புதையல் இருக்கா? இருக்கலாம், புதையலும் இருக்கலாம். இல்ல புதையலை தாண்டி வேற எதுனா இருக்கலாம். புதையலை விட அதிகமா பணம் கொடுக்கிற பொருளாவும் இருக்கலாம். அது என்னங்கிறத காலம்தான் நமக்கு தெரியப்படுத்தும். அடுத்த நாள் காலையில பூபதியோட ஆட்கள் அந்த கோவிலை சுத்தி இருக்கிற இடத்த அளக்குறத கிருஷ்ணா கவனிச்சான். அந்த கோவிலுக்கு கொஞ்ச தூரத்துல ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசையில சாந்தம்மா அப்படிங்கிற பாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. அதனால எல்லாரும் அவங்கள பைத்தியம்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹரி அந்த சாந்தம்மா பாட்டியோட குடிசை கிட்ட போறத கிருஷ்ணா தூரத்துல இருந்து கவனிச்சான். ஏ கிழவி, சாந்தம்மா வெளியில வா. சாந்தம்மா பயந்துகிட்டே வெளியில வந்தாங்க. அவங்க புடவையெல்லாம் கிழிஞ்சு போய் தலைமுடியும் கலைஞ்சு போயிருந்துச்சு. நீ தினமும் அந்த பாழடைஞ்ச கோவிலை சுத்தி சுத்தி வருவியாமே, அங்க நீ எதனா பார்த்துருக்கியா? பாத்திருக்கேன்ப்பா. பார்த்துருக்கியா? என்ன பார்த்த? தங்கம்மா? இல்ல, என்னோட ராஜாவை நான் பார்த்தேன். குதிரையில ஏறி வந்தான். சி, உன்னை போய் கேட்டான் பாரு, அந்த கோவிலுக்கு கீழே என்ன இருக்கு? புதையலு இருக்கு. ஆனா அது உங்களுக்கு சொந்தம் இல்ல, என்னோட ராஜாவுக்கு தான் சொந்தம். நீங்க தொட்டீங்கன்னா எல்லாரும் எரிஞ்சு போயிடுவீங்க. ரத்தம், அங்க இருக்கிறது ரத்தம். என்னது ரத்தமா? அதுக்குள்ள கிருஷ்ணா அங்க வந்தான். ஏ ஹரி, எதுக்காக இவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்க? வயசானவங்க கூட உனக்கு என்ன பேச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? இது எங்க ஐயாவோட விவகாரம். நீ குறுக்க வராத. இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மரியாதையா இங்கிருந்து போடா. அதை கேட்டு ஹரி கோவமா பூபதி கிட்ட போயிட்டான். பாட்டி, கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நீ பார்க்க நல்லவனா இருக்க, ஆனா பாத்து அந்த கோவில் பக்கத்துல போயிடாத. அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு. பாம்பா? ஆமா, பாம்பு, பெரிய பாம்பு, கருப்பு பாம்பு, கொத்திடும், பாத்துக்கோ. கிருஷ்ணா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். பாட்டி பைத்தியமா இருந்தாலும் அவங்க சொன்னதுல ஏதோ அர்த்தம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் ஹரி பூபதி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான்.
புதையலுன்னு சொன்னாலா? ரத்தம்னு சொன்னாலா? அப்படின்னா நான் நினைச்சது உண்மைதான். எங்க தாத்தா சொல்லுவாரு, அந்த பாழடைஞ்ச கோவிலுக்கு கீழே புதையல் இருக்குன்னு சொல்லுவாரு. அது உண்மைதான் போல. ஆனா அந்த கிருஷ்ணன் குறுக்க குறுக்க வரான் ஐயா. ஆனா அவன் பூமி கூட நமக்கு கிடைக்கல. அவன் பூமி நமக்கு கிடைக்கலனா என்னடா? அந்த கோவில் நமக்கு சொந்தம். அது எப்படிங்க ஐயா? அந்த கோவில் கோவிலுக்கு தானே சொந்தம். கடவுளே இல்லாத கோவில் இருந்த என்னடா புண்ணியம்? இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் நான் தான். அந்த பாழடைஞ்சு போன கோவிலை சீரமைக்க போறேன்னு சொல்லி நாளைக்கு பஞ்சாயத்தில் ஊர் ஜனங்க கிட்ட சொல்ல போறேன். சீரமைக்க போறேன் அப்படிங்கிற பேரில் கோவிலை இடிக்க போறேன். அங்க புதையல் இருந்தா நான் எடுத்துப்பேன். அடுத்த நாள் காலையில ஊர் பஞ்சாயத்துல பூபதி அவனுடைய திட்டத்தை சொன்னான். எல்லாரும் கேளுங்க. நம்ம ஊர்ல ஒரு கோவில் பாழடைஞ்சு போய் கிடக்கிறது ஊருக்கு நல்லதில்ல. அதனால அந்த கோவிலை சீரமைக்க போறேன். அதுக்கான செலவையும் நானே கொடுக்க போறேன். ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. ஆமா, இது நல்ல யோசனை தான். ஆனா அப்போ சிவையா தாத்தா, அந்த கோவிலை சீரமைக்க நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த கோவிலை நீங்க தொடணும்னா முதல்ல நீங்க ஒரு சாந்தி பூஜையை பண்ணணும். சாந்தி பூஜையை பண்ணாம கோவிலை இடிக்கக்கூடாது. அட, உங்க பழைய காலத்து சம்பிரதாயம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சிவையா, நல்லது செய்யறதுக்கு பூஜை எதுக்கு பண்ணணும்? நாளைக்கே இந்த வேலையை தொடங்க போறேன். சிவையா தாத்தாவும் கிருஷ்ணாவும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. பூபதியோட எண்ணம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அன்னைக்கு ராத்திரி சிவையா தாத்தா கிருஷ்ணாவை வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாரு. கிருஷ்ணா, அந்த பூபதி அந்த கோவிலை சீரமைக்க போறதில்லப்பா. அந்த கோவிலை அவன் அழிக்க போறான். எனக்கு தெரியும் தாத்தா. அந்த சாந்தம்மா பாட்டி புதையல் ரத்தம்னு ஏதோ சொன்னாங்க. அந்த பூபதி புதையலுக்காக தான் இதை செய்யறான் போல. ஆமா, ஆனா அவன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த புதையல் அது தங்கம் இல்ல. பின்ன அவன் அங்க தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு ரகசியத்தை. அந்த ரகசியம் மட்டும் வெளியில வந்துச்சு, அவனோட சொத்து கௌரவம் எல்லாம் அவனை விட்டு போயிடும். என்ன தாத்தா அந்த ரகசியம்? 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூபதியோடைய அப்பன் வீரையா நம்ம ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவரு பேரு ராகவையா. ராகவையாவா? அந்த சாந்தம்மா பாட்டியோட அப்பாவா? உனக்கு எப்படி இது தெரியும்? இன்னைக்கு நான் சாந்தம்மா பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு பைத்தியம்லாம் இல்லை தாத்தா, அவங்க நடிக்கிறாங்க. உண்மைதான் கிருஷ்ணா, சாந்தம்மா பைத்தியம்லாம் இல்லை. அந்த கடவுள் போட்டுக்கிட்டு இருக்கிற நாடகத்தில் சாந்தம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ராகவையா இருக்காரே, ஒரு காலத்தில் அவர் தான் நம்ம ஊருக்கே வழிகாட்டி. இந்த வீரையா அவர்கிட்ட கணக்கு பிள்ளையா வேலை பார்த்தவன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராகவையா இந்த கோவிலுக்காகவும் விவசாயிங்களுக்காகவும் கொடுக்கறதுக்காக கை நிறைய பணத்தை பட்டணத்துல இருந்து கொண்டு வந்தாரு. அந்த பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்ட வீரையா பாவம் அந்த ராகவையாவை அந்த கோவில் வாசல்லையே கொன்னுட்டாரா? ஆமா, அவர்கிட்ட இருந்த பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரை கோவிலுக்கு கீழேயே புதைச்சிட்டான். ஐயோ, இது அநியாயம். ஆமா, ஆனா அந்த ராகவையா பணத்தோட ஓடி போயிட்டாருன்னு வீரையா ஊர் ஜனங்களை நம்ப வச்சான். அந்த திருட்டு பணத்தை வச்சு தான் பூபதி குடும்பம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. சரி, சாந்தம்மா பாட்டி? அந்த காட்சியை சாந்தம்மா அவ கண்ணால பார்த்தா. பயத்துல அங்கிருந்து ஓடி போயிட்டா. அந்த வீரையா சாந்தம்மாவை கொல்ல பார்த்தான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் பாவம் சாந்தம்மா தன்னைத்தானே பைத்தியம்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்படின்னா அந்த பூபதி இப்போ கோவில் நிலத்தை தோண்டணும்னு நினைக்கிறது எதுக்கு தாத்தா? இங்க பாரு கிருஷ்ணா, அது புதையலுக்காக இல்லை. அந்த உண்மையான ரகசியத்தை தெரிஞ்சுக்கோ. அவனுடைய அப்பா செஞ்ச பாவத்துக்கு சாட்சியா இருக்கே அந்த ராகவையாவோட எலும்பு கூடு, அதுக்காகத்தான். பள்ளம் தோண்டி அந்த எலும்பு கூட யார் பார்வையிலையும் படாம அழிக்க தான் பார்க்கறான். இப்ப நாம என்ன செய்யறது தாத்தா? அவன் ஒரு திருடனை தேடிக்கிட்டு இருக்கான்.
நாம ஒரு திருடனை அவன் பார்வையில் பட செய்யணும். அப்படின்னா சொல்றேன். எனக்கு ஒரு பழைய இரும்பு பெட்டி தேவைப்படுது. அன்னைக்கு ராத்திரி பூபதியோட ஆட்கள் கோவில வேலைய ஆரம்பிச்சாங்க. அப்ப ஹரி பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தான். தோண்டுங்கடா, சரியா இந்த இடத்துலயே தோண்டுங்க. ஐயா சொன்ன பொருள் இங்க தான் இருக்கு. அவங்க பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல டங்குன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. ஐயா, இங்க ஏதோ பழைய பெட்டி இருக்குங்க. கிடைச்சிடுச்சா அதை வெளியில எடுங்கடா. அவங்க பள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு பழைய இரும்பு பெட்டியை வெளியில எடுத்தாங்க. ஹரி அதை பார்த்து சந்தோஷமா அதை எடுத்துக்கிட்டு பூபதி கிட்ட ஓடி போனா. ஐயா கிடைச்சிடுச்சு. ரகசிய நிதி கிடைச்சிடுச்சு. திறந்து பாத்தியா? உள்ள என்ன இருக்கு? இல்லங்க ஐயா, உங்க கையால திறப்பீங்கன்னு தான். பூபதி ஆசையா அந்த பெட்டியை திறந்து பார்த்தான். அதுல சில பழைய காகிதங்களும் பழைய செம்பு காசும் இருந்துச்சு. என்னடா இது? இந்த செம்பு காசு தானா அந்த புதையல்? ஆனா ஐயா, அதில் ஏதோ பழைய பத்திரம் இருக்குங்க ஐயா. அது என்னன்னு கொஞ்சம் எடுத்து பாருங்க. டேய், இது என்னடா காகிதம்? இதில் நம்ம ஊரோட வரைபடம் இருக்கு. இதில் அந்த ஊர் எல்லையில் இருக்கிற பாழடைஞ்ச கிணத்துக்கிட்ட ஒரு அடையாளம் போட்டு இருக்கு. அப்படின்னா உண்மையான புதையல் அங்கே தான் இருக்குங்க ஐயா. ஆமாண்டா, உண்மையான புதையல் அங்கே தான் இருக்க போல இருக்கு. இங்கே இருக்கிறது ஒரு பொய் ரகசியம். வாங்கடா, நாம எல்லாரும் போய் அந்த இடத்துல தோண்டி பார்ப்போம். அப்படி பூபதி அவனுடைய வேலையாட்களும் அந்த பாழடைஞ்ச கிணத்துக்கிட்ட போனாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணா உடனே சிவையா கிட்ட போனான். தாத்தா, நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அந்த பெட்டியில இருக்கிற இடம் தான் உண்மையான புதையில இருக்கிற இடம்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ரொம்ப நல்லதுப்பா. இப்ப நாம உடனே நம்ம வேலைய ஆரம்பிச்சாகணும். என்ன பண்ணணும் தாத்தா? இப்ப அவனுங்க உண்மை இல்லாத ரகசியத்தை தேடி போயிருக்காங்க. ஆனா நாம உண்மையான ரகசியத்தை ஊருக்கே தெரியப்படுத்தணும். நீ உடனே ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரையும் கோவில் கிட்ட கூட்டிக்கிட்டு வா. அப்படியே கையோட சாந்தம்மாவையும் கூட்டிக்கிட்டு வந்துடு. அடுத்த நாள் காலையில பூபதி ஹரி 2 பேரும் அந்த பாழடைஞ்ச கிணறு கிட்ட தோண்டி தோண்டி எதுவுமே கிடைக்காம சோர்வடைச்சிட்டாங்க. அடச்ச, இங்கேயும் எந்த புதையலும் கிடைக்கலடா. அந்த சாந்தம்மாவும் அந்த கிழவனும் சேர்ந்து நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. ஐயா, இன்னொரு விஷயங்க. திடீர்னு ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த கோவில் கிட்ட போறாங்க. என்னது, கோவில் கிட்டயா? சரி வா போலாம். பூபதி ஹரி 2 பேரும் கோவில் கிட்ட வரதுக்கு முன்னாடியே ஊஜனங்க அங்க ஒண்ணு சேர்ந்திருந்தாங்க. சிவையா, கிருஷ்ணா, ஊஜனங்க அவங்களுக்கு நடுவுல சாந்தம்மா தைரியமா நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப பார்க்க பைத்தியக்காரி மாதிரி இருக்கல. அவங்க எல்லாருமே அந்த பள்ளத்துல இருந்து தோண்டி ஒரு எலும்பு கூட வெளியில எடுத்தாங்க. அது கூடவே கிழிஞ்சு போயிருந்த துணிகளும் கூட இருந்துச்சு. ஆ, என்ன என்ன இது? என்ன இதெல்லாம்? இதுதான் பூபதி, நீ தேடிக்கிட்டு இருந்த உண்மையான ரகசியம். எனக்கு 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 இது என்னன்னு தெரியல. உனக்காட எதுவும் தெரியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா வீரையா எங்க அப்பாவை கொன்னு புதைச்ச இடம்டா இது. எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கின பணத்துல தானே நீங்க பணக்காரங்களானீங்க. என்னது, இவங்க சொல்றது உண்மையா? இல்ல, இது எல்லாம் போய். இந்த பைத்தியக்காரி சொல்றத நம்பாதீங்க. அவங்க பைத்தியக்காரி இல்ல பூபதி. உங்க அப்பா மேல இருக்கிற பயத்துல உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக இத்தனை வருஷமா பைத்தியக்காரியா அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் சாட்சி என்ன இருக்கு? இதோ இங்க இருக்கே. இது ராகவைய கையில இருந்தா காப்பு. இங்க பாருங்க ஊர் பெரியவங்களா, இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ராகவையாவை கொன்னது வீரையா. வீரையா பண்ண அந்த குற்றத்தை மறைக்க நினைச்சது பூபதி. பூபதிக்கு துணையா நின்னது இதோ இந்த ஹரி. இவங்க எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா. நான் மாட்டிக்கிட்டேன்டா. என்னோட பேராசைதான் இப்ப என்ன அழிச்சிருக்கு.
அந்த பாழடைஞ்ச கிணறு கிட்ட புதையல் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனேன். ஆனா உண்மையான ரகசியம் இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியலையே. போலீஸ்காரங்க ஹரியையும் பூபதியையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. சாந்தம்மா அவங்க அப்பாவோட எலும்புக்கூடு பக்கத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நியாயமே கிடைச்சிருந்துச்சு. அடக்கடவுளே, இவ்வளோ பெரிய அநியாயமா நடந்திருக்கு. நாங்க எல்லாரும் சாந்தம்மாவை பைத்தியம்னு நினைச்சிட்டோம். சில நேரங்கள்ல உண்மை எவ்வளவு வலிமையானது அப்படின்னா அந்த உண்மையை காப்பாத்துறதுக்காக பைத்தியக்கார வேஷம் கூட போட வேண்டியது இருக்கும். ஆனா அந்த உண்மையான ரகசியம் என்ன தாத்தா? இங்க இருக்கிறது தங்கமோ வைரமோ பணமோ இல்லப்பா. ஒரு அப்பா தான் பொண்ணுக்காக புதைச்சி வச்சிருந்த நியாயம். அந்த வீரையாவோட குடும்பம் ஊருக்கு தெரியாம இங்க புதைச்சி வச்சிருந்தாங்களே, அதுதான் உண்மையான ரகசியம்.